இப்போ விஜய் அவர்கள் சந்திச்சது கூட, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசியல் பேசியிருப்பார், இந்த எல்லா குடும்பத்திட்டயும் அப்டின்லாம் சொல்றாங்க. அந்த மாரி விஜய எதுவும் பயன்படுத்திக்கல. எதுவுமே பேசலைங்க சார். எதுவுமே பேசல. எங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு நான் தானே அதெல்லாம் எதுவுமே பேசலைங்க சார். அம்மா, அப்பா ஏதாவது ரெக்வெஸ்ட் அவங்ககிட்ட கேட்டாருங்களா? அவங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? ஆறுதல் சொன்னாங்களா? அம்மா அம்மா வீட்ல ஆர்டர் சொன்னாங்க சார். உங்களுக்கு ஜாப் இது வேணுமா? இல்ல வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. நாங்க பண்ணி தரோம்ன்னு தான் சொன்னாரு ஸ்டடீஸ்க்கு. ம், ம். நாங்க நாங்க எல்லாமே படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பா 4வது படிச்சுட்டு இருந்தது. சின்ன பாப்பா 2வது படிச்சுட்டு இருந்தது. அவங்க 2 பேருமே வந்துட்டு நாங்க அப்படி அவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தா கூட ஒரு நம்பிக்கையா இருக்குங்க சார். ம், ம், ம். யாரும் இது பண்றது இல்லைங்க சார். இல்ல அம்மா, அப்பா ஏதாவது பேசினாங்களா? ஆறுதல் சொன்னாங்களா விஜய்க்கு? இவங்க ஏதாவது பேசினாங்களா? இவங்க வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு இப்போ வரும்போது எங்க அம்மாவும், எங்க மாமியார் எல்லாமே வந்துட்டு, "நாங்க எங்கள தேத்திக்கிறோங்க சார். நீங்க உங்கள கொஞ்சம் தேத்திக்கங்க." ம், ம். பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம என்னைக்கு எதுனாலுமே அவர்ட்ட கேட்கலாம் அப்டின்ற உண்மையான ஒரு நம்பிக்கை இருக்குல்லண்ணே. நம்பிக்கை இருக்குங்க சார். நம்ம அதுக்கு போய் கேட்க கேட்க போறோம்.